ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ்கி சமையல். எல்லோருக்கும் ஹெல்தி வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு ரவையை வச்சு இந்த ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இந்த ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை காய் சீவரத்தில் நல்லா துருவி வச்சுருக்கேன். நீங்கள் கைகளால் மசிச்சா கூட கட்டிகள் விழும். அதனால் இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் அளவு ரவையை சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் எந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மசாலா எந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக வராமல் பொரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி அது தலை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கருவேப்பிலை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணீர் சுத்தமாக சேர்க்கவே கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்ல பதத்துக்கு வரும், நல்லா உருண்டை பிடிக்க, நல்லா தட்டுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ உருண்டை பிடிச்சி கட்லெட் ஷேப்புக்கு நம்ம தட்டிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு 2 கைகளால் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட்லெட் மாதிரி ஷேப்புக்கு வந்துடும். இதை தனியாக பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இந்த ஓரங்கள்லாம் நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஷேப்பில் பாதியும் இந்த மாதிரி ஃபிங்கர் ரோல் டைப்பில் பாதியும் எடுத்து வச்சுக்க போகிறேன். 2 சைஸில் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு அதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மெதுவாக சேர்த்து எல்லாத்தையும் உள்ளே இது பண்ணுங்கள். போட்ட உடனே டக்குன்னு திருப்பி விட வேண்டாம், ஒரு 30 செகண்ட் விட்டு திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா பொரியணும். லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, எண்ணெய் பிடிச்சிரும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கூட இது பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கட்லெட் ஷேப்பில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஈவினிங் டைமில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இப்போது ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதும் இப்போ அடுத்த சைடு நல்லா திருப்பி விட்டு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க மசாலா எல்லாமே நல்லா வேகணும் இல்லையா, அதனால் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது நல்லா 2 சைடுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபிங்கர் ரோல் டைப்பில் நம்ம உருட்டி வச்சோம் இல்லைங்களா, அந்த இதை இப்போ சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம்.
மெதுவாக உள்ளே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. டக்குன்னு திருப்பி விட்டுறாதீங்க. 30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பொரிச்சு எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.